அம்மா உங்க பேர் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மியா இருக்கட்டும். பேருமா? ஹலோ. இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் தயவு பண்ணி தாமதிக்காம உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் தெளிவா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இணைந்திருக்கிறது யாருங்க? வணக்கம். வெரி குட் வெரி குட் முத்துக்குமார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லலாம். உத்தியோகமும் திருமணமும் வேணும் உங்களுக்கு. சரி, ஓகே. வயசு உங்களுடைய வயசு 30 33? 31. சரிங்க, சரி. ஏரியாங்க? புளியூர். ஓகே. அன்பரே, தனக்கு கல்யாணத்திற்கு அதாவது கூடி சீக்கிரம் பங்குனி சித்திரைக்குள்ள நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. பொண்ணு மாசி பங்குனிக்குள்ள உறுதியாயிரும். ஆனா நல்ல இடமா அமையும். அரசு வேலைக்கு அதர்ஷன் இருக்கு, அது 2 வருஷம் ஆகும். வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. கல்யாணம் கூடி சீக்கிரம் ஆகும். நேரடியா நீங்க வாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன மங்கல்ய தோஷம் இருக்கு. அதை நேரடியா வந்தீங்கன்னா ஒதுக்கிட்டீங்கன்னா உடனே அடுத்த மாசம் பொண்ணுகளுக்கு அடுத்த 2 மாசம் கல்யாணம் ஆயிரும். நல்லா இணைப்பில் எவ்வளவு சீக்கிரம் வந்து அழைப்பில் வந்து பேசுறீங்களோ அதே சீக்கிரத்தோட நேர்ல விசிட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இணைந்திருக்கிறது யாருங்க? வணக்கம். பேர் சொல்லுங்கப்பா. மணப்பாறை. ஓகேங்க. மணப்பாறை. உங்க பேரு ஜெபஸ்டின் கரெக்ட்டுங்களா? ஓகே. வயசு என்ன ஆகுது ஜெபஸ்டினுக்கு? 25. சரிங்க. என்ன கேள்விங்க? ஆண் குழந்தைக்காக கேட்க. அதான் குழந்தை பாக்கியம் இருக்கு, இப்ப ஏற்கனவே இருக்கு. அதே சமயம் முத இருக்கு. ஆண் குழந்தை இருக்கா? இருக்கும். அதான் ஆண் குழந்தை இருக்கா? இருக்கும். அது எப்ப ஏற்படும்? இந்த பெண்ணுக்கு பயந்த கோளாறு இருக்கு. அதாவது கோபு தோஷம் இருக்கு. கோபு தோஷம். கோபனா பசுவனுடைய தோஷம். உங்களுடைய பெரியவங்களால அந்த பசுமாட்டை அடித்து துன்படுத்தி கொண்டு இருக்கணும், இல்லை சிக்கல் பண்ணியிருக்கணும், கண்ணுக்குட்டி அடைஞ்சி பண்ணியிருக்கணும். கோபு தோஷ பவர் வருது. நீங்கள் நேரடியாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு சுமார் 10 மாதத்துக்குள்ள இதிலிருந்தே அந்த மாதவிடை நின்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நேரடியாக வாங்க. நல்லாச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி செபஸ்டின். முடிஞ்ச வரைக்கும் இணைப்பில் வர்றவங்க நேர்ல விசிட் பண்றதுக்கான அந்த அட்ரஸ் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கு. 3 நாள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய், இந்த 3 நாட்களும் கரூர்ல அவங்க இருக்கக்கூடிய விலாசத்தை நான் சொல்லிடுறேன். கரூர் கலைமாமணி KR அம்பிகா இல்லத்துல அவங்க இருக்காங்க. அட்ரஸ் நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா ஈவேரா சாலை உழவர் சந்தைக்கு எதிரே பழைய பஸ் நிலையம், லேண்ட்மார்க் மறந்துடாதீங்க. இணைந்திருக்கக்கூடிய நேர் உங்களுடைய பேர் வயது சொல்லலாம். ஆமா வணக்கம்மா. என்னப்பா பேர் சொல்லுங்க? பஷீரா பேகம். கரெக்டாமா? ஓகே. பஷீராக்கு என்ன கேள்வி? அதுக்கு முன்னாடி வயசு சொல்லிடலாமே. ஓகே. பஷீரா பேகம் எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? மயிலம்பட்டி. ஓகே. என்ன கேள்விமா? யாருக்கு? உங்களுக்கா உங்க ஹஸ்பண்டுக்காமா? ஹஸ்பண்ட்கா? ஓகே. அவருடைய பேர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுதான் அவருடைய பேர் சொல்லுங்க. ஷாஹுல் ஹமீதுக்கு என்ன வயசு ஆகுது? 40 வயசு. இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருமா அவரு? சரிங்க. பிளாஸ்டிக் வியாபாரம் லாஸ் ஆயிடுச்சு. சரிங்க. சகோதரியே, இந்த இவருக்காக மனிதர்களுடைய இடைஞ்சலும் உறவால் சொந்தத்தால் இனத்தால் பக்கத்தில் சில இடைஞ்சல் வருது. அதனால் பொருளாதாரம் விரயம். வாங்கிய கடன் கட்ட முடியவில்லை. கடன் சிக்கல். நேரடியாக வாங்க. அடுத்தது ஒரு வியாபாரம் அவர் சிறப்பாக தொடங்கட்டும். ஆனால் தொடங்கினா இந்த வரக்கூடிய மாசி கடைசிக்குள்ள தொடங்கலாம், இல்லை வையாசி மாதம் தான் தொடங்கணும். மற்ற 2 மாதம் சரியில்லை. அப்படி தொடங்கினா அவர் வேற எந்த இனிமேல் இந்த மாசி மாதத்துக்குள்ள எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் இஸ்லாமிய மத சக்கரம் போட்டு கொடுப்போம். நேரடியாக வந்தீங்கன்னா இந்த நஷ்டங்களை ஈடுகட்டி உண்மையிலேயே பெரிய அளவில் நல்லபடியாக வருவார். நாங்கள் அதே மாதிரி மயிலம்பட்டியிலே பல பேர்களுக்கு செஞ்சுருக்கிறோம். நல்லபடியாக படித்து இருக்கிறது. மயிலம்பட்டியிலே பாய்கள் அதிகம், அதாவது அதிகம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க நல்லா படித்து இருக்குது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக சிந்தாமேட்டி மயிலம்பட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் அருள்வாக்கில் வந்து பார்த்துட்டுருக்கோம்.
நீங்களும் நேராக வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க. ஆனால் இவருக்கு இனிமேல் மாசியிலிருந்து நல்லா இருக்கும். நன்றிமா. முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. நேர்ல வந்து பாக்குறது உசித்தமா இருக்கும். இணைந்திருக்கிறது யாருங்க? வணக்கம். ஓகே, என்ன கேள்வி இருக்குப்பா உங்ககிட்ட முருகன் கிட்ட? தடை, காரிய தடையாக இருக்கு. எதுவும் செய்தாலும் வந்து முன்னேற்றம் இல்லை. சரி, கேட்கலாம். இது நட்சத்திர தோஷமோ கிரக தோஷமோ இல்லை. உங்களுக்கு குடியிருக்கிற வீட்டில் இடம் சரியில்லை. அதே சமயத்தில் சில இடைஞ்சலும் வருது. வீட்டுக்குள்ளாரால் சில சிக்கல் வருது. வாடகையாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். சொந்த வீடாக இருந்தால் சில பரிகாரம் செஞ்சு அதை ஒதுக்கி அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணலாம். நல்லா இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க. அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லலாம். கதிர்வேல், என்ன வயசு ஆகுதுப்பா? 38. சரிங்க. எந்த ஏரியாங்க? கரூர் மாவட்டம். ஓகேங்க. பர்டிகுலர் ஏரியா எந்த இடத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வெள்ளியணைக்கு பக்கம். சரி, ரைட்டுங்க. என்ன கேள்விங்க? நிறைய பேர் வந்திருக்கீங்க சார் இந்த மாதிரியான ஒரு தகவலோட. கேட்கலாம். அதாவது வயசு என்னப்பா? 38. 30. ஏற்கனவே ஆண் பெண் குழந்தை 2 இருக்கு இல்லப்பா பெருசா? பெண் குழந்தைக்கு முத குழந்தைக்கு என்ன வயசு? 5. அடுத்த குழந்தைக்கு இல்ல. ஒரே பெண் குழந்தை. அப்பா ஒரு 2 பெண் குழந்தைக்கு பின்னாடி தான் ஒரு ஆணு. ஆனா இந்த பெண் குழந்தை என்ன ஆச்சுன்னா ஒண்ணு கருவுல போயிருச்சுப்பா. உங்க சம்சாரத்துல கேட்டுக்க. அதாவது 1 மாதம் 2-3 மாதம் இருக்கணும், அல்லது உருவாகி போயிருக்கணும். ஆனா கருவுல இருந்து ஒண்ணு மாறிடுச்சு. அடுத்தது ஆண் குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. 1 வருஷம் 1 மாதத்துக்குள்ள ஏற்படும். நேரா வரலாம். இடைஞ்சல் ஒண்ணு இல்லை. நல்லா இருக்கு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி கதிர்வேல். முடிஞ்ச வரைக்கும் நேர்ல விசிட் பண்ணி இன்னும் கூடுதலான தகவல்களை நீங்க அருள்வாக்கு மூலமா தெரிந்து கொள்ளலாம். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயருக்கான வாய்ப்பு இது. வணக்கம். வணக்கம்ங்க. உங்களுடைய பேர் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம், வயசு சொல்லலாம். நீங்க இவ்வளவுதான் பேச முடியுமா? கொஞ்சம் தெளிவா சொல்லலாங்க. ஏஜ் என்னங்க? 23. பேருங்க? விவேக். சொல்லுங்க விவேக், என்ன கேள்வி இருக்கு? ஏரியா எந்த ஏரியாங்க? வெங்கமேடு. சரி, ரைட்டுங்க. கேள்வி. வேலை வேணும், தொழில் சிறப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும். இப்ப செஞ்சிட்டு இருக்க வேலை இல்லை. நீ வேற வேலைக்கு முயற்சி பண்ணு. அதாவது வையாசி கூட சித்திரை கடைசி கூட அமைஞ்சிடும். நீ முயற்சி பண்ணா சொந்த இடம், மனை, குடும்பம் எல்லாம் அமைய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா இப்ப கொஞ்ச நாள் 2 வருஷம் டைம் தெரியல. இனிமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம், உங்க பேர், வயசு சொல்லலாம். பஞ்சமாதேவில இருந்து பேசுறவங்க, உங்க பேர் சொல்லுங்க. முருகேசன். வயசுங்க? கேக்கலாங்க. சரி, சரிங்க. என்ன கேள்வி? கேள்வி கொஞ்சம் தெளிவா கேட்கும். குழந்தைக்காக கலை, அதாவது திருமணமாயி உங்களுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சுங்களா? எவ்வளவுப்பா? 10 வருஷம் ஆயிருக்கு. குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா? அதான் இருக்கு. என்னப்பா, குழந்தை பாக்கியம் இருக்கு. தாமதத்திற்கு காரணம் மூற்றோர்களுடைய சாவதீடு. நேரடியா வந்தா அதை விரிவா சொல்லி அதை தீர்த்தா கண்டிப்பா இந்த குடும்பம் தலையும் நல்லாச்சு. இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க முருகேசன். குடும்பத்தோட நீங்க போய் பாக்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். ஹலோ. அம்மா, உங்களுடைய பேர்? வணக்கம்மா. வணக்கம். பேர் சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. ஓகேங்க, ஜோதி முரேஷ். ஓகேங்க. உங்களுடைய வயசு என்னம்மா? 48. பசுபதி பாளையத்துல இருந்து பேசுறோம். உங்களுடைய கேள்வி கேட்கலாம். பாப்பா பேரு, அப்ப வயசு சொல்லுங்க. பேருங்க? அம்மா, உங்களுடைய மகளோட பேர், வயது கேக்குறேன், அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜீவிதா 26. டைவர்ஸ் ஆயிடுக்குங்களா அவங்களுக்கு? பட் அடுத்தது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான. ஜீவிதா உங்களுக்கு திருமணமாயி டைவர்ஸ் ஆயிடுச்சாமா? டைவர்ஸ் ஆயிடுச்சுங்களா? உங்க பேர் என்னமா? அவங்க பேர் வந்துட்டு ஜோதி முருகேஷ். கரெக்ட்டுங்களா?
என்ன பெயர்? ஜோதி. ஜோதி. அதாவது அடுத்த திருமணத்திற்கு அதற்றம் உண்டு. அதுவும் திருமணம் ஆனவராகத்தான் இருக்கும். ஒரு குழந்தையோ அது ஒரு குழந்தையோ இருக்கும். தனியார் கம்பெனி மற்றவர்கள் வேலை பார்ப்பாரு, நல்ல அதர்ஷம் இருக்கு. அதாவது ஆவணிக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி வேகமா நடக்கணும்னா நேரம் வாங்க. நல்லா இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். டிவி சத்தத்தை குறைச்சிட்டு உங்க பேர் சொல்லுங்கப்பா. உங்களுடைய பேர் ஒவ்வொன்னா கேட்க லேட் பண்ணாங்கப்பா. ஒரு பேரு கேள்வி. மேகா. ஓகேங்க. மேகாக்கு வயசு 11 மாதம். எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? சரிங்க. இந்த குழந்தையினுடைய அதர்ச்சப்படி அப்பா அம்மா அவர்களுக்கும் வயிற்றில் இருக்கும்போது அப்பப்ப சின்ன சின்ன ட்ரபிள் வந்துச்சு அம்மாவுக்கு. அதே சமயத்தில் அப்பாவுக்கு கருதரிச்சிருந்து செஞ்ச பொருளாதார கஷ்டம் தான், வேற ஒன்றும் அப்படி பயப்படுற மாதிரி இல்லை. குழந்தைக்கு 3 வயசுக்கு மேலே தாண்டிட்டா பொருளாதார செல்வங்கள் வரும். 1 வருஷம் 6 மாதம் முடிஞ்சா கடன் சிக்கல் தீரும். குடும்பம் நல்லா இருக்கும், நல்லாச்சு. எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்கு. இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர், உங்களுடைய பேர், வயசு, ஊர் சொல்லலாம். மணிவேல். உங்களுடைய வயசு என்னப்பா? 3. ஓகே. எந்த ஏரியா? அப்ப மாமா பையன் பேர் சொல்லலாமே, உங்களுக்கு கேட்கல, அவரோட பேர் சொல்லுங்க. சரவணனுக்கு வயசு என்ன? 24 ஆகுது. என்ன கேள்விங்க? தெளிவா கேட்கலாம். தொழில் வேண்டும் அவனுக்கு. தொழில் மெயின். அந்த குழந்தைக்கு தொழில் வேணும், உடல் நலம் வேண்டும், குடும்பத்தில் நடக்கின்ற நற்காரியம் நடக்க வேண்டும். ஆனால் இன்னும் 2 வருஷத்துக்கு மேலாகும். டைம் கொஞ்சம் மோசம். இந்த 1 வருஷம் 6 மாதம் சரியில்லாமல் இருக்கு. இன்னும் 2 வருஷம் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும்பா. நல்லா இருக்கும். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். அம்மா டிவி சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க. உங்களுடைய பேர், வயது, ஊர் சொல்லுங்கம்மா. அபிநயாக்கு வயசு என்ன ஆகுது? என்ன ஊரு? பஞ்சமாதேவி. கேள்விமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். 1 வருஷம் 6 மாதம் ஆகணும். அது வேற தனியாக தான் வேலை செய்யணும். ஆனால் நேரடியாக உடனே அரசு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் நேரடியாக வாங்க, பார்த்துக்கலாம். கிடைக்கும். ஆனால் நல்லா இருக்கு. அடுத்தது இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர், உங்களுடைய பேர், ஊர், வயது சொல்லலாம். ஹலோ, பேர் சொல்லுங்க சார். இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் தயவு பண்ணி டிவி வால்யூம் அதிகமா இருந்தா தயவு பண்ணி கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா இங்க லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். நம்மளுடைய இன்னைக்கு ரொம்ப சிறப்பான லைவ் ப்ரோக்ராம்ல நிறைய விஷயங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் கரூர்ல 3 நாட்கள் தங்கி இருக்கக்கூடிய விலாசத்தை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கரூர் கலைமாமணி KR அம்பிகா அவங்களுடைய இல்லத்துல இருக்காங்க. இன்னைக்குனா ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள். ஈவேரா சாலை உழவர் சந்தைக்கு எதிரில் இருக்கு. பழைய பஸ் நிலையம் அப்படிங்கிறது லேண்ட்மார்க், மறந்துட வேண்டாம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர். அம்மா உங்களுடைய பேர், ஊர், வயது சொல்லலாம். முதல்ல அம்மா பேரு, வயது சொல்லுங்கம்மா. எந்த ஏரியாமா பேசுறது? மணவாடி. சரி, இப்ப கேள்வி தெளிவா கேட்கலாமா? என்ன கேள்வி? முகவாதம் வந்து லெஃப்ட் சைடு, இடது பக்கம். அப்படி அவளுக்கு அதாவது மனிதர்கள் தூண்டி செஞ்ச ஏவல் சூனியம் இடைஞ்சல் வருது. மறுபடியும் அவர்கள் எழுந்து நடப்பார்கள். நேரடியாக கூப்பிட்டுடுவாங்க, அல்லது நேரடியாக நீங்கள் ஒருத்தர் கூட வாங்க, சித்த வைத்தியத்தால் மருந்து கொடுப்போம். உடம்பால், நரம்பால், சதையால் கெட்டு இருக்கு. மனுஷர்கள் இடைஞ்சலும் இருக்கு. நேரம் தான் சரியாயிடும். அன்பர்களே, அதாவது பேசும் பாலமுருக பெருமான் கடும் சோதனைகளுக்கிடையே எனக்கு அருள் கொடுத்தார். கடவுளை நம்புறவங்களுக்கெல்லாம் சோதனை கொடுக்கும். அது பரீட்சை மாதிரி. அந்த பரீட்சையில நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த சோதனையை தாண்ட வேண்டும். ஆனால் இறைவனை வழிபட வேண்டும், சாமியை கும்பிட வேண்டும், தியானங்கள் செய்ய வேண்டும், பக்தி நெறியை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் 6 வரையிலே வயலூர் கோயிலுக்கு ஒரு தடவை நடந்து சென்றேன். அங்கு வயலூர் நடக்கின்ற வழியில்
குழுமணி கோப்பை எட்ட இந்த முள்ளிக்குறும்பர் அந்த லைனில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது வயலூருக்கு ஒரு 5 கிலோ 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். 3-4 கிலோமீட்டர் நடந்து போகிறேன். 3 நாள் விரதம். அந்த 3 நாள் விரதத்திலே நான் நடந்து போயிட்டுருக்கேன். வயசு 20. அப்படி நடந்து போகக்கூடிய நேரம்